சார் கொஞ்சம் பின்னாடி சார் கொஞ்சம் சார் இங்கே போடுங்க சார் சார் இங்கே போடுங்க கொஞ்சம் நல்லா சேர்ந்து ஏசி ஆன் பண்ணலையா? மேடம் மேடம் அவங்க மேடம் வந்துருங்க மேடம் சுத்தி முன்னாடி கேப்ல வாங்க நீங்க வாங்க லாஸ்ட் சார் சார் அவங்களோட சேர்ந்து ஜெனன் வரலையே நீ வா வா யூ ஆர் a part of your come ஷர்மிளா எல்லாரும் வாங்க எங்க டீம் ஓடியாங்க I can't keep calling them come fast sitting அப்படியே உட்காருங்க யார் உட்கார முடியுமோ உட்காருங்க யார் நிக்கிறீங்க வாங்க எங்க டீம் வாங்க பேக்ல வந்து நல்லா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் எப்படி வாங்க மாலிங்க பக்கம் படம் அப்படியே இந்த பொசிஷன் கேமரா முன்னாடி ஓகே ஓகே எல்லாம் இங்க பாருங்க இந்த பாருங்க கேமரா பாருங்க ஹாஸ்பிட்டல் வந்து கீழ்பாக்ல 4வது பிரான்ச்சா தொடக்க இருக்கிறோம். இதுல சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி, எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு. ஆனா ஆர்எம்டியோட சிறப்பு பாத்தீங்கன்னா முதுமை தரத்துக்கு ஜீரியாட்ரிக் கேர், பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை, அதாவது குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு வலி நீக்கமும் ஆதரவும் கொடுக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நாங்க ஹோம் விசிட்ஸ் பண்ணிட்டு வரோம். 30 ஆண்டுகளாக ஆர்எம்டி மருத்துவமனை வந்து டி நகர்ல செயல்படுது. டி நகர், அசோக் நகர்,
ஸ்ரீபெரும்புத்தூர், இது 4வது ஒரு பிரான்ச். இதை தவிர செவிலியர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதுல சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு இங்கே வச்சு பராமரிக்கிறதும், அதுக்கு தகுந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி கேன்சரோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் கலந்து இருக்கிறது தான் இது. ஸோ இன்டெகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம். எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு. கூட நீங்க பாத்தீங்கன்னா ஜீரியாட்ரிக், பாலியேட்டிவ் கேர் அண்ட் கேன்சர் கேர் 3 இணைந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். இப்போ இருக்கிற காலப்போக்கத்துல முதியோர்கள் அதிகமாறதும், குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு சிகிச்சை இல்லாத பராமரிப்பு, கிரானிக் டிசீசஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிறப்பு மருத்துவமனை மிக மிக கம்மி. இதுல இன்டெகிரேட்டடா நாங்க 30 ஆண்டுகளா பண்ணிட்டு வரோம். இது அடுத்த பிரான்ச்சா வருது. இந்த கிளைனால நிறைய பேர் பயன்படுவாங்க அப்படின்றது உறுதியாக நாங்க நம்புறோம். சோ எங்களோட ஃபியூச்சர் பிளான் பாத்தீங்கன்னா இதே மாதிரி சிறப்பு மருத்துவமனைகள், அதாவது ஒரு 50 பெட்டுக்கு உண்டானது தமிழ்நாடு பூரா கொண்டு வரணும் அப்படின்றது எங்களோட பிளான். ஏன்னா நீங்க சிட்டில பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சிறப்பு மருத்துவமனைகள் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி முதியோர்களுக்கு இப்ப புது ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஆனா எல்லாம் இணைந்து பாலியேட்டிவ் கேர், புற்றுநோய் மற்றும் இந்த மாதிரி ஹோம் விசிட்ஸ் எல்லாம் கலந்து இருக்கிற மருத்துவமனைகள் கம்மி. சோ தமிழ்நாடு பூரா, குறிப்பா 2 டயர் சிட்டிஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அங்க இவங்க எல்லாருமே சென்னைக்கு வர முடியாத இருக்கிற ஒரு பகுதி மக்களுக்கு இது போய் சேரணும். அதுதான் எங்களோட ஃபியூச்சர் பிளான்.